சத்யா வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூமில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் வெங்கடேசபுரம் பகுதியில் சத்யா வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இரவு கடையின் முன்புறத்தில் உள்ள மீட்டர் பாக்ஸிலிருந்து தீ பற்றியுள்ளது. இதையடுத்து மளமளவென ஷோரூம் முழுவதும் தீ பற்றி எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதுடன் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவே தீ விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து தீ அணைக்கப்பட்ட பின் மின்சாரம் வழங்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடலூர் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையம் கட்டக்கூடாது என பார்வதிபுரம் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைப்பதற்காக திமுக அரசு கடந்த மாதம் அடிக்கல் நாட்டி கட்டுமான பணி தொடங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வள்ளலார் பெருவெளி அமைவதற்கு நிலங்களை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் சன்மார்க்க அன்பார்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களது எதிர்ப்பை மீறியும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிறுத்தப்பட்டிருந்த கட்டுமான பணியை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பார்வதிபுரம் பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையத்தை கட்டக்கூடாது, சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் வடலூர் பெருவெளியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் மீட்டு அவ்விடத்தில் சர்வதேச வள்ளலார் மையத்தை கட்டிக்கொள்ளுமாறு பார்வதிபுரம் மக்கள் ஒருமித்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இதில் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் திருக்கோயில் தெப்ப திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகளான அம்மன் கரகம் ஜோடித்தல், பூக்குழி இறக்குதல், ஊஞ்சல் உற்சவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் திருவிழாவின் இறுதி நாளில் அம்மன் கோட்டை குளத்தில் தெப்பத்தேரில் எழுந்தருளினார். இந்த தெப்ப திருவிழாவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த பத்ரகாளியம்மனை ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்து சென்றனர். காஞ்சி வரதராஜ பெருமாள் பூமிக்கடியில் 15 அடி ஆழத்தில் உள்ள நடாவவி கிணறு கல் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தமிழகம் முழுவதும் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு பல்வேறு கிராமங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து ஐயங்கார் குளம் ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோயிலில் எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனம் கண்டார். பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கேடய வாகனத்தில் அதே பகுதியில் பூமி மேற்பரப்பிலிருந்து 15 அடி ஆழத்தின் கீழ் அமைந்துள்ள நடாவவி கிணறு கல் மண்டபத்தில் எழுந்தருளி கல் மண்டபத்தினை 3 முறை வலம் வந்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பூமியின் மேல்பரப்பிற்கு வந்து பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் தந்த பின் பாலாற்றுக்கு வேதங்கள் முழங்க வந்தடைந்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.